நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய இறைநேசர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தான் தந்திக்கிறான். அல்லாஹ்வினுடைய அடியார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி வாழ்வாங்க உலகத்தில்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எந்த முறையில் வாழ்க்கை அமைச்சுக்குவாங்க? வஇபாதுர் ரஹ்மான் الذين يمشون على الأرض هونا. நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில மிக விசேஷமாக இருக்கக்கூடிய முதலாவது சிஃபத் பணிவு. நடையில பணிவுக்கு வாழ்க்கையில முதலாவது அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்கள் என்று சம்பந்தப்படுத்தக்கூடிய முதலாவது சிஃபத் பணிவு, பணிவுத்தன்மை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவாதுஅ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யாரு பணிந்து போகிறாரோ, அல்லாஹ்வுக்காக எந்த விடயத்திலும் அல்லாஹு தஆலாவுக்காக யாரு பணிவுத்தன்மையை காட்டுகிறாரோ, ரஃபஅஹுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவரை உயர்த்துகிறார். எனவே கண்ணியமானவர்களே, ரஹ்மானுடைய அடியார்களாக உலகத்தில் வாழணும். வெறுமனே முஸ்லிம்களாக, பேரளவில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோசனம் இல்லாத வாழ்க்கை. கலிமாவுடைய பாக்கியத்தை நான் தந்திக்கிறான். நான் முஸ்லீமாக இருக்கிறேன், பேரளவில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்த வாழ்க்கை, இதுதான் இந்த குறிக்கோள், நான் எப்படியும் வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளலாம் என்பதல்ல. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு தனி கோட்பாட்டை தந்திக்கிறான். அதிலும் விசேஷமாக அல்லாஹ்வினுடைய அடியார்கள் எப்பயும் மறந்துடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில அவனுடைய அடியார்கள் என்பதை எந்த நேரத்திலையும் மறந்துடக்கூடாது. ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விதம் முதலாவது பணிவு. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன், தெளிவில்லாம மடையர்கள் போல பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னான். ரஹ்மானுடைய அடியார்களாக இருந்தா அந்த பேச்சை வளர்க்க மாட்டாங்க. ஒருத்தர் அனாவசியமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இவரும் அதுக்கு சரி கண்டு வெற்றி காண ஆசைப்படுறார். இவர் ரஹ்மானுடைய அடியார்கள் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்றான், ஏந்த அடியார்களா இருந்தா மடையர்கள், தெளிவில்லாதவங்க, இல்மில்லாதவங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று விலகிடுவார். பொதுவாக வாழ்க்கையில எதை எடுத்து பார்த்தாலும் முதலாவது நாம வெற்றி காண ஆசைப்படுறோம். நாம செகண்ட் ஆகல, நான் ஃபர்ஸ்ட் தான். என்னுடைய திறமை, என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கணிப்பீடு, என்னுடைய வாதம் எல்லாமே சரிதான். எனக்கு முன்னால் இருக்கிறவனை விட நான் சிறந்தவன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, தன்னுடைய சைட்ல நியாயம் இருந்தும், அவர சைட்ல ஹக்கான உண்மையான சைடு அவரை தான். சிக்கல் போகுது, பிரச்சனை போகுது, ரெண்டு பேருக்கு மத்தியில ரெண்டு பேரும் தன்னுடைய வெற்றியை காண ஆசைப்படுறான். நான் தான் பெருசி, நான் தான் சிறந்தவன், நான் சொல்ற வார்த்தை தான் சரி. இந்த நிலைமையில யார் தன்னுடைய சைட்ல நியாயம் இருந்தும் அதை விட்டு போடுறாரோ, அவரோட பேச்சை வளர்க்காம அந்த இடத்தை விட்டு நகர்கிறாரோ, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எடுத்து தாரத்துக்கு நபி பொறுப்பிடாங்க.
நான் அதுக்கு பொறுப்பாளி ஆகிறேன். எதுக்கு? எந்த சைட்ல நியாயம் இருந்தும் நாங்கள் பேச்சை வளர்க்காம அந்த இடத்துல நான் நகர்வது. பணிவு என்பது கேவலம் இல்லை. பணிவு என்பது என்ன? பணிவு வேற, கேவலம் வேற. பணிவு என்பது அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட ஈட்ட வேண்டிய ஆகப்பெரிய சிஃபத்தாக பார்க்கிறார். பெருமை என்பது அவனுக்கு மட்டும் ஒன்றுதான். பெருமை என்பது, புகழ் என்பது அவனுக்கு மட்டும்தான். வேறு யாருக்கும் அதை சொந்தம் கொண்டாடலாம். பணிவு மட்டும்தான் எங்கள்கிட்ட ஈக்கல. ஏன்? நாங்கள் எந்த அளவிலையும் நாங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. பெருமை அடிக்கிறதுக்கு தகுதி எங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆடை என்று ஞாபகப்படுத்துகிறார். பெருமை என்பது ஒரு பயங்கரமான ஒரு சிஃபத். உலகத்தில் நடந்த முதலாவது பாவமும் பெருமைதான். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொன்னது உதுஹுலு உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கோ. அல்லாஹ்வினுடைய ஆர்டர். முஅல்லிமுல் மலாயிகாவாக இருந்தவன் ஷைத்தானாக மாறிய கட்டம். அவன் கேட்ட கேள்வி, அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான், அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, இந்த நெருப்பு இந்த மண்ணுக்கு சுஜூது செய்யணுமா? கட்டாயம் ஒரு கணம் ஞாபகம் வைக்கணும். இந்த சம்பவத்தில், இந்த பிஸ்வால ஷைத்தான் ஒருபோதும் அல்லாஹ் வணங்குற விஷயத்தில் அவன் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு கண்ணியப்படுத்த சொன்ன நேரத்தில் ஏறாங்க. அல்லாஹுக்கு சுஜூது செய்யறதுல மிகப்பெரிய ஆபிதாக இருந்தவன். அவன் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹுக்கு சுஜூது செய்ய ஏழாண்டு ஷைத்தான் சொன்னது கிடையாது. ஆதம கண்ணியப்படுத்தேன் சொல்லித்தான் பெருமை அடிச்சான். நாங்கள் துலாம வைக்கிறோம், தொழுகையை மிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தொழுகையை விடுறதை யோசிக்கணும். நாங்கள் ஷைத்தான் செஞ்ச பாவத்தை செய்யல. ஷைத்தான் ஆபித்தான். நாங்கள் செய்யறது ஷைத்தானை விட ஒரு பயங்கரமான பாவம், தொழுகையை விடுறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா சலகக்கும் ஃபீ ஸகர். ஸகர் என்ற நரகத்தில் அவனை நுழைவிச்சது எது? சொர்க்கவாசிகள் கேட்பான், ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன். அவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லி. நான் தொழல. எல்லா பாவத்துக்கும் நரகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தொழுகையை விடுறதுக்கு ரெண்டு விதமான நரகத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று ஸகர், இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஃபலஃப மின் பஅதிஹிம் خلفٌ أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. غي என்ற நரகம். ரமலான்ல தொழ ஆரம்பிச்சிட்டோம். பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். நாங்கள் சுஜூது செய்ய பணிக்கப்பட்டவர்கள் தான். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழக்கூடிய தொழுகையை இஸ்திகாமத்தாக, ரமலான் கழிந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும். ரமலானுக்கு சீசனாக நாங்கள் மனுஷனாக மாறினோம், முத்தகையாக மாறினோம், அல்லாஹ்வுக்கு பயந்தோம். ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பயப்பட சொல்லல. அமல்களுடைய சீசன், நன்மைகளுடைய சீசனாக வந்திருக்கிறது. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். நல்ல அமல் செய்வோம். ஏனைய காலங்களில் நான் எவ்வளவு நன்மையை தந்திக்கிறேனோ அதை விட அதை கூடிய நன்மைகளை இந்த ரமலானில் நான் தாரேன். கண்ணியமானவர்களே, எனவே தொழுகை என்ற விஷயத்தை கட்டாயம் என்னோட வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மௌத்து வரைக்கும். ரமலான்ல மட்டுமல்ல. ரமலான் 10 நாள் முடிகிற நிலைமையில் இருக்குது. 20 நாள் எங்களை விட்டு போன பின்னால தொழுகை எங்கேயோ நாங்க எங்கேயோ ஆக இருக்கக்கூடாது. ஷாபான்ல தொழுகை எப்படி இருந்துச்சோ
ரமலான்ல மாறிக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஷவ்வால திரும்ப மாறக்கூடாது. ஷவ்வால் மாறிடுமா? முனாஃபிக்காக வாந்திக்கிறோம். முனாஃபிக்காக ஆக்களுக்காக நான் தொழுகையால் என்று செல்லணும். மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தார். நல்ல மனுஷன், மாஷா அல்லாஹ், தக்வாதாரி. ரமலான் எல்லாரும் தொழுகிறாங்களே, நான் தொழாட்டி என்ன வித்தியாசமான கண் கொண்டு பார்ப்பாங்களே. நீ அதிகமானுடைய தொழுகை அல்லாஹுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக, நண்பர்களுக்காக, நல்ல பேர் எடுப்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, முனாஃபிக்குடைய தனம், இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊஹும் فإذا قاموا إلى الصلاة قاموا كسالى. சோம்பேறிகளாக முனாஃபிகின் சிஃபத் அல்லாஹ் சொல்றான். தொழுகையில எப்படி இருப்பாங்க? தொழுகையில சோம்பேறித்தனம். தக்பீரை கட்டிட்டா எப்பதான் தொழுகை முடியும் என்ற ஒரு உணர்வு. இந்த தொழுகை எப்ப முடியும்? உணர்வு, ஒரு பயம். ரப்புக்காக சுஜூது செய்ய நிற்கிறேன், அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செஞ்சு இந்த தொழுகையை தந்திக்கிறான். எத்தனை பேர்கள் தொழாம வெளியில இருக்கும் பொழுது எனக்கு அதான் தௌஃபீக்கை தந்திக்கிறான், பாக்கியத்தை தந்திக்கிறான். சுஜூது செய்ய ஆசை வரணும், தொழுகையில இன்பம் வரணும். ஆசை, இன்பம், தேட்டம் எல்லாமே உண்டாகினாத்தான் அந்த தொழுகையில நிம்மதி, ராஹத் அதில் கிடைக்கும். அந்த தொழுகையின் மூலமாகத்தான் இடைக்கிற அசிங்கங்கள், மானக்கீடான விஷயங்கள் தூரமாகும். முனாஃபிக் என்ற தொழுகையில தூரமாகாது. மக்கள் பார்க்கறதுக்காக தொழுகிறது, மக்களுக்காக. எவ்வளவு அநியாயம்! 20 வருஷம் ஒருத்தர் தொழுகிறாரு. எப்ப வரும் பொழுதும் அவருடைய எண்ணம் உள்ளத்துல என்னைய நல்லவென்று சொல்லணும். மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறாரு, நல்ல மனிதர், கொடுக்கல் வாங்க செய்வாங்க, என்னைய வேலையா பார்க்க மாட்டாங்க. மக்களுக்காக, அல்லாஹுக்காக வேண்டி தொழ வேண்டிய நாங்கள் டைமை செலவழிச்சு வரோம், டைமை செலவழிச்சு தொழுகிறோம். எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு கடைசி ஒரு மனுஷனுக்காக கொடுக்கிடுவாங்க. எனவே தொழுகை என்பது சரியாக இருந்தால் தான் எங்கிட்ட இருக்கிற அசிங்கங்கள், நஜீசுகள், பாவம் எல்லாம் தூரமாகும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கீடான விஷயமும் என்கிட்ட நடந்து கொண்டே தான் இருக்குது, என்கிட்ட நஜீசுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது, ஹராத்தை செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா தொழுகிறோம். தொழுகையா பிரச்சனை? தொழுகை தான் பிரச்சனை. இன்னும் நாங்கள் ஒழுங்கா தொழல. இந்த தொழுகை எப்ப சீராகுமோ, தொழுகை எப்ப ரூஹானியத்தாக மாறுதோ, எப்ப அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தொழுகையாக நம்ம தொழ ஆரம்பிக்கிறோமோ, எங்கிட்ட இருக்கிற பாவம், அசிங்கங்கள், நஜீஸ்கள், விளக்கப்பட்ட விடயங்கள் தூரமாகும். நான் தொழுகை தடுக்கும். அல்லாஹ் தொழுகையை சொல்கிறான். தொழுகையிட விடுதலைக்கும் உடைய மானக்கீடான, அசிங்கமான நஜீஸ்கள், பாவங்கள், கரைகளை அது இல்லாமலாக்கக்கூடிய சக்தி தொழுகை கேட்கிறது. 20 வருஷமா தொழுகிறேன், ஆனா பாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, கூடிக்கொண்டே தான் போகும், குறையதே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தொழுகைகள் வெறுமனே அங்க அசைவுகள் மட்டுமே இருக்கக்கூடாது. தக்பீர் கட்டுகிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், மக்களுடைய பார்வைக்கு ஒரு தொழுகிறார், அல்லாஹுடைய பார்வையில ஒரு தொழல்ல என்று முடிவு செஞ்சிருந்தா இந்த வெளி அங்க அசைவுகள் என்ன பிரயோசனம்? அல்லாஹ் போதுமானவர். என்னுடைய தொழுகையை அழகாக்கிக்கோங்க. நானும் தான், நீங்களும் தான். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய உணர்வை, அந்த பயத்தை, உடம்பினுடைய தக்குவாவை, உள்ளத்தினுடைய தக்குவாவை கொண்டு வந்து நான் தொழுதாத்தான் இந்த தொழுகை நிச்சயமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய சாவி. நாம தொழக்கூடிய தொழுகை அது மாதிரி இல்லைன்னா சாவி அல்ல. அந்த தொழுகையால சொர்க்கத்துக்கு என்டர் ஆகலாம். எனவே அல்லாஹு தஆலா உடைய தொழுகைகளை பயபக்தி உள்ள தொழுகைகளாக, ஹுஷு ஹுது உள்ள தொழுகைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. முயற்சி அல்லாஹு தஆலா அவசரமாக எடுத்து தொழுகைகளை திருத்தி அழகான முறை தொழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா